முக்கியமான அறிவிப்பு காலையில் நியூஸ் வந்துருச்சு. இருந்தாலும் வெரி ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ, என் மேலே சாட்டப்பட்ட கேசஸ் எல்லாம் வந்து குவாஷ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3-4 கேஸ் வந்துருந்தது முன்னாடி இருந்து. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டார்ட் பண்ணது டிஆர்ஐ, அதுக்கப்புறம் டிஆர்ஐக்கு அப்புறம் சிபிஐ அப்புறம் இடி. அண்ட் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22 இந்த கேஸ் சார்பாக வந்து ஐ வாஸ் அரெஸ்டட் அண்ட் 31 மாதம் ஐ ஹேட் டு ஸ்பெண்ட் இன் புழல். அண்ட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என் மேலே சாட்டப்பட்ட கேசஸ் எல்லாமே வந்து எல்லா நீதிமன்றம் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் செஸ்டாட் இன் பாம்பே, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வாஷ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா April 28 அதான் கடைசியாக வந்த கேஸு. அது வந்து ட்ரையல் கோர்ட் சிபிஐ கோர்ட் நம்பர் 15 சிபிஐ கோர்ட் 15 சிபிஐ கோர்ட் 13 அங்கே வந்து லாஸ்ட் ரிமைனிங் கேஸ் அதே ஒன்று வாஷ் பண்ணிட்டாங்க. இந்த முக்கியமான அறிவிப்பு சொல்கிறது தான் உங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீட் இங்கே வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கோஸ்டல் எனர்ஜி ஃபஸ்ட்டு வந்து கோலில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் we were one of the largest suppliers of coal. அதுக்கப்புறம் அதை ஒட்டி பவர் பிளான்ட் செட் பண்ணோம் தூத்துக்குடியில். அண்ட் இட் ran into a lot of problems, issues. இருந்தாலும் அதுக்கு இடையில் இந்த கேஸ் வேறு வந்துடுச்சு. அண்ட் ஸோ we had to face the case. அண்ட் இப்போ கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு we are hoping that we'll start off on a fresh note. So forum is open. Any questions கேட்குறதா கேளுங்க. I can update whatever you want to ask. இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த ஒரு பொய் வழக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கிறீங்க வழக்கறிஞர்கள்? இல்லை, அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டான்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஸ்டான்ஸாக மெயின்டைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அதே ஸ்டான்ஸாக மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா நம்ம சப்ளை பண்ண நிலக்கரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எண்ட் யூசர் அவங்களாம் சர்டிஃபை பண்ணுது. அவங்க லேபில் அவங்களாம் டெஸ்ட் பண்ணி அவங்களாம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை குவாலிட்டி மிஸ்மேட்ச் இருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து இட் வாஸ் நாட் டெனபிள் ஆர்குமெண்ட். அதே தான் மெயின்டைன் பண்ணோம். கடைசி வரைக்கும் சேம் ஆர்குமெண்ட் வாஸ் மெயின்டைன்ட். ஸோ அதான் அதே ஆர்குமெண்ட் தான், இதே ஆர்குமெண்ட் தான், சேம் ஆர்குமெண்ட் தான் நாங்கள் பெயிலே பண்ணிகிட்டு இருந்தோம். Unfortunately, it took a very long time. 31 months I was arrested. The case is a political party. No comments. அதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியல எனக்கு. I don't think so. இந்த வழக்கோட பின்னணி ஏதாவது நீங்க யார் வேற ஏதாவது உள்நோக்கத்தோட போட்ட வழக்கா அப்படி பார்க்குறீங்க? என்ன மோட்டிவேஷன் இருக்கா, இன்டென்ஷன் ஏதாவது இருக்கா? யோசிக்க ஆரம்பித்தோம்னா எது இருந்தவங்க கண்டதெல்லாம் போய் ஸோ எதை வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனது ஆகிப்போச்சு. ஸோ we'd like to see that past is past. அண்ட் கேஸை ஃபைட் பண்ணுறது எங்களுக்கு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் மை டீம் மெம்பர்ஸ். ஏன்னா மல்டிபிள் கேசஸ் ஏன்னா நாங்கள் ஃபைட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு we had to fight ட்ரையல் கோர்ட்டு, அதுக்கப்புறம் we had to fight மெட்ராஸ் ஹைகோர்ட், அதுக்கப்புறம் we had to go to சுப்ரீம் கோர்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜேர்னிஸ். ஸோ இந்த இடத்துல வந்து மல்டிபிளாக போகணும். கான்ஸ்டன்ட்லி we had to keep arguing our case. லீகல் பில்ஸே பார்த்தீங்கன்னா it costs such a huge amount of money. பட் இருந்தாலும் நம்ம பேரை கிளியர் பண்ணுங்கிறதுக்காக we had no choice. But so we had to fight. Yes, okay. Any possibility that they reopen the case with the possibility? அதுக்குள்ள டைம் வந்து ஐ திங்க் இட் இஸ் ஆல்ரெடி ஓவர் அந்த அப்பீல் பீரியட் எல்லாம். இல்லை, இது டிபார்ட்மெண்ட்டே தான் வந்து அவங்கக்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் திருப்பி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ரிமோட். நீங்கள் கோல் சப்ளை கொடுத்து அவங்களுடைய ப்ராப்ளம் சப்ளையர் எல்லாருமே வந்து யாருமே வந்து சப்ஸ்டாண்டர்ட் கோல் வந்ததுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. டிபார்ட்மெண்ட்டாக ஒரு யூகத்தில் வந்து சப்ஸ்டாண்டர்ட் கோல் சப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் எடுத்தது. அண்ட் எங்கள் கம்பெனி மட்டும் இல்லை, ஒரு ஆல் ஓவர் இந்தியா ஒரு 6-7 கம்பெனி மேலே இந்த மாதிரி கேஸ் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களது மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகி ரொம்ப லைம் லைட்டுக்கு வந்தது. கேஸே இல்லாமல் 3 வருஷம் ஜெயிலில் பண்ணிருக்கீங்க. அந்த ஃபீல் எப்படி சார்? கேஸே இல்லாமல் 3 வருஷம் ஜெயிலில் பண்ணிருக்கீங்க, தப்பு இல்லாமல் அந்த ஃபீல் எப்படி? அந்த பீரியடா, அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? ஃபீலிங் அதை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஏன்னா யோசிக்க ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் போன பிறகு தான் தெரியும். நிறைய பேர் நம்மள மாதிரியே இருக்காங்க. லாட் ஆஃப் கேசஸ் லைக் திஸ். மற்ற ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. எவென்ச்சுவலி ஜஸ்டிஸ் வில் ப்ரிவேல்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால we kept fighting with a lot of confidence.
கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்னைக்கு வந்து we are happy. கேஸ் முடிஞ்சது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது திருப்பி பாஸ்ட்டில் இல்லாமல் only we want to look at the future. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். கேஸ் வந்தது ரைட், கேஸ் ஹஸ் பீன் க்ளோஸ்ட். அதான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஐ மீன் அது அப்பாற்பட்டது. ஒன்லி ஸ்டிக்கிங் ஆன் த கேஸ் ரைட் நவ். இல்லை சார், நிறைய எதிர்கட்சிகள் வந்து இது போல் சிபிஐ ஆகட்டும், இடி ஆகட்டும், இந்த டிஆர்ஐ ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய சார்ஜஸ் இருக்குது. உங்கள் கேஸ்க்கு அப்படி எடுத்துக்கலாமா? இது உங்களுக்கு ஒரு தப்பே செய்யாத ஒருத்தர் உங்கள் மேலே வந்து இது போல் ஒரு வழக்கு போட்டுட்டு வந்து இது ஒரு கருவியை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லிக்கலாமா? நாடு பூரா பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் we don't want to say anything. ஏன்னா கேஸ் வந்தது, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்டட், இன்வெஸ்டிகேஷன் இஸ் கன்க்ளூடட். ஸோ லெட்ஸ் புட் இட் திஸ் வே, ஜஸ்டிஸ் ஹஸ் ப்ரிவைல்ட். ஸோ அதனால் இதுக்கு வந்து என்ன பின்னோக்கம் என்ன இருக்குது, யார் இருக்கா, எவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் பெட்டர் we don't want to get into all that. இது தொடர்ந்து இதில் முதல்ல ஒரு பிரதானமாக வாதம் தரப்பில் வச்சுக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன சார் இருக்குது இந்த வழக்கில்? இல்லை, முக்கியமாக கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அவங்களா சர்டிஃபை பண்ணது. எல்லாம் வந்து எண்ட் யூசர் பார்த்தீங்கன்னா அவங்க கன்சியூமர்ஸே வந்து அவங்க கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுது. ஸோ சர்டிஃபிகேட் அவங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 3500 டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3500 டெஸ்ட், ரேக் பை ரேக். இது வந்து ஷிப்மெண்ட்டு நாங்கள் முன்னாடிலாம் ஷிப்மெண்ட்ஸ் பண்ணும்போது இட் வில் பி லார்ஜ் ஷிப்மெண்ட்ஸ், 40,000, 50,000, 70,000 டன் ஷிப்மெண்ட்ஸ் வரும். இது வந்து ரேக் பை ரேக் 3000 டன், எவ்ரி 3000 டன்ஸ் தே வில் டேக் சாம்பிள். ஸோ அது வந்து அவங்க எண்ட் யூஸராக பண்ணுறது. ஸோ யார் வந்து கன்சியூமராக இருக்காங்களோ அவங்களா டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபைனலி தட்ஸ் வாட் இஸ் த ஃபைனல் ரிப்போர்ட். ஏன்னா அவங்க வந்து லோட் போட்டோட வந்து அவங்க ஃபைனலாக என்ன கன்சியூம் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் பே பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வாட் வாஸ் ஃபைனலி டேக்கன். அதே ஆர்குமெண்ட் தான் ஃபஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தட் வாஸ் ஆல்சோ வாட் வாஸ் டேக்கன் இன்டு காக்னிசன்ஸ். இந்த சப்ஸ்டாண்டர்ட் கோல்டால கவர்மெண்ட் லாஸ் ஆச்சுன்னு அதை பற்றி தான் சொன்னாங்க. அதுதானே பிரைமரி கேஸ். அலிகேஷனே அதுதானே. சப்ஸ்டாண்டர்ட் கோலாக இருக்குது, அதனால வந்து ப்ராப்ளம் சொல்லி தான் இந்த ஹோல் அலிகேஷன் வாஸ் தட்ல. ஸோ கோலை ஏற்றும் போது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க, இப்போ வந்து இறக்கும் போது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கூட்ஸில் ஏற்றும் போது ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க. கூட்ஸ் வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஒரு 7 டிஃப்ரெண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இறக்கும் போது அங்கேயும் சாம்பிள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பப்ளிக் செக்டாரும் அவங்களோட சொந்த லேப் வச்சுருக்காங்க, பிளான்ட் உள்ளக்கையே. அதில் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டு என்ன ரிசல்ட் சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் பேமெண்ட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து 3600, 3500னாங்க, 3600 டெஸ்ட்டு, வேரியஸ் டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த பேமெண்ட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது கடைசி 10% பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதும் அவங்க டெஸ்ட் இந்த லேப் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த கோலை எரிச்சதுக்கப்புறம் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் அது கழிக்கிறதுக்காக ஒரு 10% வச்சுருப்பாங்க. அதையுமே அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த பேமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ டேட் பண்ணேன் 3D கோல் சப்ளை பண்ணிங்க சார் கவர்மெண்ட் ஃப்ரம் யுவர் கம்பெனி டு யுவர் கம்பெனிஸ். இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ்டல் எனர்ஜி இஸ் இன் NCLT. ஸோ எல்லாம் அந்த கேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வி couldn't sustain operations. ஏன்னா அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஓடிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் 10 years. இன்வெஸ்டிகேஷன் 2018 ஸ்டார்ட் பண்ணிச்சு, பட் ப்ராப்ளம்ஸ் வந்து 2014 ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நோ லாங்கர் சப்ளைங் கோல். ஸோ அதனால் ஃபியூச்சரில் கூட கோல் சப்ளை பண்ணுற மாதிரி இன்டென்ஷன் இல்லை. இன்னும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க, செக் பண்ணாங்க, பேசினாங்க, போனாங்க எல்லாம் தான். பட் எவ்ரிதிங் கேம் க்ளீன். சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்களே, கண்டினியூஸாக வந்து தேவர் தேர் இன் சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேட்டிங். ஸோ நோபடி வாஸ் ஒன்றும் எதுவும் இது வந்து இது பண்ணலை. CBI thing itself is unnamed, unknown officials of MMTC. அப்படி தான் போட்டது. They have not identified anybody. எஃப்ஐஆரில் அன்னோன் அஃபீஷியல்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் இன்ன வரைக்கும் அவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல. இன்ன வரைக்கும் பிளாங்காக தான் இருக்குது அது எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா. சார், இந்த வழக்குகளால் உங்களுக்கு மென்டல் அக்னி ப்ளஸ் மன உளைச்சல், அதை தாண்டி பொருளாதார ரீதியில் கம்பெனிக்கு ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் கோர்ட்ஸ் எல்லாமே குவாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த கோர்ட்டில் குவாஷ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஸ்டாட், டிஆர்ஐ, செஸ்டாட் அண்ட் டிஆர்ஐ விச் இஸ் டுகெதர், அதுக்கப்புறம் சிபிஐ, அதுக்கப்புறம் இடி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கோர்ட்ஸில் இருக்குது. ஸோ மல்டிபிள் கோர்ட்ஸ் விச் இஸ் இன் மெட்ராஸ் ஹை கோர்ட், இன் டெல்லி ஹை கோர்ட், அப்புறம் பாம்பே. ஸோ ஆல் த கோர்ட்ஸ். ஸோ ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் இல்லை. ஸோ மல்டிபிள் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் all the cases have been quashed as on date.
So this is the update. And of course, we have to thank the courts also. Court ரொம்ப நாள் இழுத்துருக்கலாம். Because you never know, sometimes the மாதிரி cases-லாம் பார்த்தீங்கன்னா they can just drag. And we're very thankful to the courts that they were able to take a decision, pass on the judgment in different courts. So ஒரு court மட்டும் இல்லை, multiple courts-ல பார்த்தீங்கன்னா they were able to take a very quick decision, relatively quick decision and quash the cases. ஓகேவா?